நம்பி சிங்கப்பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா 17 ஆண்டுகளுக்கு பின் வெகுவிமர்சையாக நடைபெற்றது. இதில் சபாநாயகர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார், நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பேல் கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் பழமையான திருக்கோவில்கள், குடமுழுக்கு நடத்தப்படாத கோவில்கள் என 3500க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டு உள்ளது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் பணகுடியில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ இராமலிங்க சுவாமி உடனுறை சிவகாமி அம்பாள் கோயில் மற்றும் நம்பி சிங்கப்பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடந்தது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள், திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் முடிந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்த நாள் குறிக்கப்பட்டு இதற்கான யாகசாலை பூஜைகள் கடந்த 20 நத்தேதி தொடங்கி நடந்து வந்தது. இதில் விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட யாகசால பூஜைகள் என முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. விழாவின் சிகர நாளான இன்று யாகசாலையில் இருந்து புனித நீர் மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்துவரப்பட்டு திருக்கோவில் கோபுர விமானங்கள், மூலஸ்தானம், பரிவார மூர்த்திகள் விமானம் மற்றும் நம்பிசிங்கப்பெருமாள் கோவில் விமானம் ஆகியவற்றிற்கு சபாநாயகர் அப்பாவு, ஆட்சியர் சுகுமார், நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பேல் ஆகியோர் கொடியசைக்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனையுடன் குடமுழுக்கு விழா பக்தர்களின் பக்தி கோஷம் முழங்க வெகுவிமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது